வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, நான், பூரி இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தந்தூரி ஸ்டைல் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். வெங்காயத்துக்கூடயே நம்ம ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு இதையும் சேர்த்து வதக்கிட்டு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு இதை மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும். அப்போ தான் கிரேவி நமக்கு டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தியை இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கசூரி மேத்தியை நீங்கள் இது மாதிரி தாளிக்கும் போதும் போடலாம். அப்படி இல்லைன்னா கடைசியாக கூட லாஸ்ட்டாக கையால் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி லேசாக வதங்கின பிறகு நமக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூளையும் கரம் மசாலா, அந்த கசூரி மேத்தி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலே இப்போது லேசாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் 3 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோன்னா இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கூட வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா கலந்து கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் தந்தூரி ஃப்ளேவருக்காக ஒரு துண்டு தேங்காய் ஓடு அப்படி இல்லைன்னா ஒரு கறி துண்டை நெருப்பில் நல்லா காமிச்சிட்டு இப்போ இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் அதை வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இந்த தந்தூரி உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான்கெல்லாம் ரொம்பவே மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.